ஸ்ரீ மாதா கோடிக்கணக்கான சக்திமிக்க நாமங்களிலிருந்து வாக்தேவதைகள் தேவியின் பெருமையை எளிதில் விளக்கவல்ல நாமங்களை தொகுத்துச் சொல்ல முற்பட்டார்கள். முதலில் கூற சிறந்த நாமத்தை அவைகளிலிருந்து தேர்ந்தெடுத்தார்கள். அனைத்து உலகத்திற்கும் தாயான தேவி தன் வாக் சக்தியின் அம்சமாக தங்களை ஈன்றாள். உலகத்திற்கு வாக் சக்தி அளிக்கும் பெருமையை தங்களுக்கு தந்தாள். தற்போது தனது நாமங்களை தொகுத்தளிக்கும் பெரும் பேச்சினையும் தந்துள்ளாள். அத்தகைய தாயின் கருணை எல்லாவற்றிலும் சிறந்ததாக முதலில் வாக்தேவிகளின் நினைவில் மிதந்தது. கஷ்டம் வரும்பொழுது நம்மை அறியாமல் முதலில் வாயிலிருந்து தானே கிளம்புவது அம்மா என்ற சொல். தாயை முதலில் நினைப்பதும் வணங்குவதும் புண்ணியம். உலகனைத்தையும் என்று அவளை தாயாக கொள்வது மறுபடி மற்றொரு தாயின் வயிற்றினுள் செல்வதை தடுக்கும். நாம் உதவி வேண்டாத நிலையிலும் உதவி தேவை என நினைக்கவோ கூறவோ இயலாத நேரத்திலும் நமக்கு உதவி தேவை என்பதை தானே உணர்ந்து வலிய வந்து உதவியவர்கள் நாம் பல பிறப்புகளில் தாயாக கொண்டவர்கள். வயிற்றில் கருவாக தங்கிய நிலையிலிருந்து வெளியேறும் வரை மரணம் ஈராக தரவல்ல. சல்லியம் அப்படிங்கிறது கூர்மையான ஆயுத முனை போன்று அந்த சிசு பல வாதனைகளை விளைவித்த போதும் அதனை காப்பாற்றி அதன் நன்மைக்காக தன் சுகம் அனைத்தையும் துறந்து கருணை என்னும் மாபெரும் தெய்வீக உணர்ச்சியை இயற்கையாக பெற்று சிசுவிற்கு பல வகையிலும் உதவியவர்கள். அந்த கருணையாக தாய் உணர்ச்சியாக நின்று உதவுவதால் சிறப்புமிக்க தாயாகிறாள் தேவி. உலகத்தில் உள்ள தாய்கள் தன் இஷ்டப்படி மகனையோ மகளையோ பெறுவதற்கோ தான் பெறப்போவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கோ வேறு வகையிலோ சுதந்திரம் இல்லாதவர்கள். உலகத்தின் அன்னையான இவளோ தன் இஷ்டப்படி படைக்கவோ வாழ வைக்கவோ சுதந்திரம் பெற்றவள். சிறப்பு மிக்கவர்களை ஸ்ரீ என்ற சிறப்பு சொல் சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம். ஸ்ரீ என்பது முதலில் குறிப்பிடத்தக்க மங்கள சொல்லும் கூட. சரஸ்வதி முதலிய 3 சக்திகளுக்கும் அவள் தாய். ஸ்ரீ என்ற சொல் லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி என்ற மூவரையும் குறிக்கும். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 நல்லோர்களின் அழியா செல்வம் என வேதம் கூறும். பிரம்மனை படைத்து அவரிடம் வேதங்களை பகுத்தளித்து உலகத்திற்கு அளிக்க பணிக்கிறாள். அதனால் ஸ்ரீ மாதா வேதங்களை பகுத்து அளித்தவள். ஸ்ரீனா இன்னொரு அர்த்தம் விஷம். விஷத்தை கழுத்தில் கொண்டதால் ஸ்ரீகண்டன் சிவபெருமான். விஷத்தை அதன் அழிப்பு தன்மையை வெளிக்காட்ட முடியாதபடி கழுத்தினுள் அடக்கி உலகின் தந்தை அவர். சிவனின் கழுத்தில் ஸ்ரீ விஷம் அழகு பொருளாகிறது. காமியின் கழுத்தில் ஸ்ரீ செல்வம் விஷமாகிறது. தன் அடியார்களை துன்புறுத்தும் கஷ்டங்களாகிய விஷத்தை தன்னுள் அடக்கி தன் அடியார்களிடம் அவைகளின் சக்தி பயன்படாமல் செய்பவள் இந்த தாய். ஸ்ரீ என்ற சொல் புத்தி, சக்தி, அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தங்கள், செல்வம், பெருமை, அழகு, அலங்காரம், கல்வி என்ற பொருள்களையும் தரும். இத்தனையும் அருள்பவள் ஸ்ரீமாதா. ஓம் தத்சத்.